இரண்டு திராவிட கட்சிகள் வாழ்நாள் எதிரிகள் ஒரே இரவில் ஒன்றானார்கள் என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், மாணிக்கம் தாக்கூர் என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. இரண்டு திராவிட கட்சிகள் வாழ்நாள் எதிரிகள் என மாணிக் தாக்கூர் எத்தனை பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறார். ஒரே இரவில் ஒன்றானார்கள், தமிழகத்திற்காக இல்லை, மத சார்பன்மைக்காக இல்லை, ஒரே ஒரு மனிதனை நிறுத்த, அதாவது விஜயை காங்கிரஸ் தெளிவாக பார்த்தது, வெளியேறியது. RSS பிஜேபியின் பி டீமுடன் படுத்துக்கொண்டு உங்களை மதச்சார்பற்றவுடன் என்று சொல்ல முடியாது. நிலையான அரசு என்பது இரண்டு பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. காங்கிரஸ் சரியாகவே வெளியேறியது. திமுக இன்று தன் முகமுடியை கலற்றுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து கடந்த முறை திமுக கூட்டணியின் போது திமுகவை விமர்சித்ததும் இவர்தான். தற்போது திமுக வெளியேறியிருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்றிலிருந்து நடந்து வரும் பல்வேறு அதிமுக திமுக இணைப்பா என்ற பல்வேறு விவாதத்தின் அடிப்படையில அதை விமர்சிக்கும் வகையில அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். திமுக இன்று தன் முகமுடியை கலற்றுமா என்ற கேள்விதான். நிலையான அரசு என்பது இரண்டு பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் சரியான நேரத்தில் தான் காங்கிரஸ் வெளியே இருக்குது என்று தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, இரண்டு திராவிட கட்சிகள் வாழ்நாள் எதிரிகள் ஒரே இரவில் ஒன்றானார்கள் என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், மாணிக்கம் தாக்கூர் என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. இரண்டு திராவிட கட்சிகள் வாழ்நாள் எதிரிகள் என மாணிக் தாக்கூர் எத்தனை பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறார். ஒரே இரவில் ஒன்றானார்கள், தமிழகத்திற்காக இல்லை, மத சார்பன்மைக்காக இல்லை, ஒரே ஒரு மனிதனை நிறுத்த, அதாவது விஜயை காங்கிரஸ் தெளிவாக பார்த்தது, வெளியேறியது. RSS பிஜேபியின் பி டீமுடன் படுத்துக்கொண்டு உங்களை மதச்சார்பற்றவுடன் என்று சொல்ல முடியாது. நிலையான அரசு என்பது இரண்டு பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. காங்கிரஸ் சரியாகவே வெளியேறியது. திமுக இன்று தன் முகமுடியை கலற்றுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து கடந்த முறை திமுக கூட்டணியின் போது திமுகவை விமர்சித்ததும் இவர்தான். தற்போது திமுக வெளியேறியிருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்றிலிருந்து நடந்து வரும் பல்வேறு அதிமுக திமுக இணைப்பா என்ற பல்வேறு விவாதத்தின் அடிப்படையில அதை விமர்சிக்கும் வகையில அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். திமுக இன்று தன் முகமுடியை கலற்றுமா என்ற கேள்விதான். நிலையான அரசு என்பது இரண்டு பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் சரியான நேரத்தில் தான் காங்கிரஸ் வெளியே இருக்குது என்று தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.